வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்து விவசாயி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கரும்பு தோட்டத்தில் தாங்க இருக்கோம். சரி அப்படியே தண்ணி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. அப்படியே ஓசெல்லாம் வந்து கிடந்துங்க. சரி அப்படியே ஓசெல்லாம் அப்படியே எடுத்து கட்டுவார வச்சு கட்டி விட்டு நல்லா டைட்டாக ஓசு கலந்துட்டு போகாத அளவுக்கு கட்டியாச்சுங்க. அப்படியே பட்டை வெட்டினனால ஓசு எதுவும் மடங்கியிருக்கா என்னென்னு அப்படியே ஓசு இருக்கிற வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சரி அப்படியே நம்மகிட்ட இருக்க டிஷ்ஷில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு கேணியில் தண்ணி இருக்கா என்னென்னு பார்க்கலாம். பார்த்தா கேணி மகுர தண்ணி இருந்துச்சுங்க. ஆற்றுல தண்ணி வந்தனால கேணியில் நல்லா தண்ணி ஊறி இருக்குங்க. சரி அப்படியே மோட்ரு எப்பயுமே நம்ம பொத்தி வச்சுட்டு தாங்க போவோம். மோட்ரு பொத்தி இருந்தது அப்படியே திறந்துட்டு டீசல் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கொண்டாந்து டீசலை ஊற்ற வேண்டியதாங்க. நம்ம இந்த கேனில் வாங்கி அந்த டீசலை எல்லாத்தையுமே ஊற்றிட்டு அப்படியே மோட்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. என்னடா கரும்பு தோட்டத்தில் தண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கரும்பு தோட்டத்தில் வந்து நம்ம மருந்தடிக்க போகிறாங்க. கரும்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பூச்சி வந்து தாக்குதுங்க. கரும்பு தோட்டத்துக்கு உள்ளே வந்துட்டாலே அந்த பூச்சி வந்து நம்ம மேலேயும் வந்து அப்படியே மொக்க ஆரம்பிக்குதுங்க. சரி இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் மருந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த பூச்சி தாக்கத்தை கொஞ்சமாவது குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வாங்கி அந்த மருந்து எல்லாத்தையும் கலக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த பூச்சி தாங்க நம்ம கரும்பு தோட்டத்தில் வந்து அந்த கரும்போட தோகையில் தாங்க அதிகமாக இந்த பூச்சி வந்து இருக்கும். இது வந்து கரும்பு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக ரெட்டலை பூச்சி, பாப்பாத்தி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இப்போ இந்த பூச்சி இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஒவ்வொரு கரும்பு தொகையிலையும் எந்த அளவுக்கு பூச்சி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இவ்வளோ பூச்சி இருந்தால் நம்ம என்னங்க பண்ண முடியும்? கரும்பு தோட்டத்துக்குள்ளே நம்ம வந்தாலே எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியலங்க. நம்ம மூஞ்சியில் வந்து அடிக்குது, கண்ணில் வந்து மொக்கிது. இந்த மாதிரி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது? அதனால மருந்து வாங்கி அனுப்பிச்சுங்க. சரி அப்படியே மருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேங் நம்ம மருந்து கலக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே மருந்தெல்லாம் கலக்கிட்டு நம்ம வரப்போகிறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிமலைக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம மருந்தடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மருந்தடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. கரும்பு தூரில் அடிக்கக்கூடாதுங்க. கரும்பு தோவையில் தான் அந்த பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு தோவையில் அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. வரப்போகிறவங்க கூட நம்ம இந்த முந்தாக்கில் அடித்த வரையில் ஒன்றும் தெரியலைங்க. நம்ம வாட்டுக்கு சைடில் இந்த சைடு கரும்பு இல்லை, ஒரு பக்கத்து தான் கரும்பு, நல்லா அடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம உள்ளே அடிக்கும்போது தான் எப்படி அடிக்க போகிறோம் என்னன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருந்தீங்க. இப்படி நம்ம ஃப்ரெண்ட்லேயே அடிச்சுட்டு வரையில் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி மருந்தடிக்க அந்த மருந்து வந்து நம்ம மூஞ்சிலேயே வந்து படுத்து நம்ம மேலேயும் அந்த தோவையில் பட்டு மருந்து வடிய ஆரம்பிக்குதுங்க. இவ்வளோ பெரிய கரும்பில் நம்ம இதாங்க ஃபஸ்ட் டைம் மருந்து அடிக்கிறது. நம்ம எத்தனை வருஷம் கரும்பு ஓட்டதில் நம்ம இந்த மாதிரி மருந்து அடித்ததே கிடையாதுங்க. இதாங்க நம்ம முதல் தடவை மருந்து அடிக்கிறோம். இந்த பூச்சி தாக்கம் இந்த வருஷம் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. சரி மருந்து அடித்து எப்படியாவது கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து ரிவல்ஸ் வீடியோ கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோ தான். ரிவல்ஸ்லாம் எந்த ஒரு ரிவல்ஸும் பண்ண கிடையாது. ஃப்ரெண்டு வாக்கில் நம்ம மருந்து அடித்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோகையில் பட்டு மருந்து நம்ம மூஞ்சியில் படுதுங்க. சரி அப்படியே நம்ம வந்து பேக்கில் ரிவல்ஸ்லேயே அடிச்சுட்டு வந்தால் நம்ம மேலே மருந்து படாது அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே ரிவல்ஸ்லேயே அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. எப்படி மருந்து அடிக்கிறோம் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா மொதல் டேங்க் அடித்து முடிச்சிட்டாங்க. சரி அப்படியே ரெண்டாவது டேங்க் மருந்து கலந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டேங்க் மருந்து கலக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரிவல்ஸில் தாங்க அடிக்கிறோம். அப்போ தாங்க நம்ம மேலே வந்து மருந்து படாமல் கொஞ்சமாவது நம்ம வந்து அந்த மருந்துலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அந்த மாதிரி சரி ரிவல்ஸில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவல்ஸில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டேங்க் இப்போ மருந்து கலந்துக்கிருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம ரெண்டாவது டேங்க் மருந்து அடிக்க போவோம். இங்கே பாருங்க நண்பர்களே, என் மூஞ்சியில் தெரிகிறது வேர்வை கிடையாது.
இந்த தோவையில் அடிக்கிற மருந்து அந்த தோவையில் பட்டு என் மேலே வடியுது. அந்த மருந்து தான் என் மூஞ்சியில் பட்டிருக்குது. பாருங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரில. நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 2 டேங்க் மருந்து அடித்து முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு வயல் முடிஞ்சிச்சு. சரி, அப்படியே இன்னொரு வயலில் மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது டேங்க் மருந்து கலக்க ஆரம்பிச்சாச்சுங்க. வாங்க அப்படியே 3ஆவது டேங்க் மருந்து அடிக்க அப்படியே போவோம். நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 3 டேங்க் மருந்து அடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆவது டேங்க் மருந்து கலக்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே 4ஆவது டேங்க் மருந்து அடிக்க போவோம். வாங்க. நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வயலும் மருந்து அடித்து முடிச்சாச்சுங்க. அப்புறம் இந்த வயலும் மருந்து அடித்தாச்சு. 2 வயல்கிட்ட முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்கே அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு கீக்குண்டுங்க. வாங்க அப்படியே தென்னை மரத்துக்கு கீக்குண்டு மருந்து அடிக்க போவோம். நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 2 வயலில் இப்போ மருந்து அடித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 4 டேங்க் அடித்தாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆவது டேங்க் மருந்து கலக்கிக்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே 5ஆவது டேங்க் அடுத்து மருந்து அடிக்க நம்ம போவோம். நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 5 டேங்க் மருந்து அடித்து முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டேங்க் போடுறோம். நம்ம மருந்து கலக்கின வாளியுமே நம்ம கழுவி அப்படியே ஊற்றியாச்சுங்க. நம்ம எத்தனை டேங்க் மருந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டேங்கு கிட்ட மருந்து அடிச்சிருக்கோங்க. இப்போ நம்ம கலக்கிறது தான் லாஸ்ட் டேங்கு. இதை நம்ம அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. நம்ம கரும்பு தோட்டத்தில் லாஸ்ட் டேங்க் மருந்து அடித்து முடிச்சுட்டு சரி டேங்கெல்லாம் கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி பெரிய மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம மருந்து அடித்து வேஸ்ட்டாக போச்சுங்க. மருந்து அடித்து ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் கழித்து மழை வந்திருந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குங்க. நம்ம கரும்பு தோட்டத்தில் இவ்வளோ நேரம் மருந்து அடித்தது எல்லாமே வேஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா மருந்தை நம்ம கரும்பு தோகையில் தான் அடிச்சிருப்போம். இப்போ மழை விழுந்ததுக்கு அதுக்கு அந்த தோகையில் இருந்த மருந்து எல்லாமே கீழே தாங்க வந்திருக்கும். வேஸ்ட்டாக போச்சுங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி.